ஏடிஎம் வாசலில் மதுபோதையில் படுத்து கிடந்தவரிடம் 4 சவரன் தங்கச்செயின் திருடியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை ராயபுரம் பகுதியில் பிரிண்டிங் பிரஸில் பணிபுரிந்து வருபவர் கணேஷ். இவர் மன்னார்சாமி கோவில் தெருவில் உள்ள மதுபான கடையில் குடித்துவிட்டு அங்குள்ள ஏடிஎம் வாசலில் போதையில் படுத்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் போதையில் படுத்திருந்த கணேஷ் கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க நகையை திருடிக் கொண்டு சென்றுள்ளார். இதையடுத்து போதை தெளிந்து கழுத்தில் செயின் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணேஷ் ராயபுரம் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தியாகராஜன் என்பவர் கணேஷ் அணிந்திருந்த தங்க செயினை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து தியாகராஜனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். குன்னூர் அருகே உள்ள சோழடாமட்டம் கிராமத்திற்குரிய புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சோழடாமட்டம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கொடமலை கிராமத்தில் மட்டுமே மின்மாற்றி இருந்த நிலையில் சோழடாமட்டம் கிராமத்திற்கு மின் குறைபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கிராமத்திற்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு மற்றும் மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் சேகர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒடுக்கத்தூர் அருகே சலூன் கடைக்காரர் வீட்டில் நகை பணம் திருடிய பள்ளி மாணவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த சின்னப்பள்ளிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் குமரன். இவர் ஒடுக்கத்தூரில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி வழக்கம் போல் குமரன் மற்றும் அவரது மனைவி வேலைக்கு சென்றுள்ளனர். பின்னர் வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது பீரோ திறக்கப்பட்டு சுமார் 6 சவரன் நகை மற்றும் 38,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து வேப்பங்குப்பம் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கீழ் முருங்கை பகுதியை சேர்ந்த வினோத், தூரடுத்த சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியை சேர்ந்த முரளி மற்றும் 15 வயது சிறுவன் ஆகிய மூவரும் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வினோத் மற்றும் முரளி ஆகிய இருவரையும் வேலூர் மத்திய சிறையில் அடைத்து 15 வயது சிறுவனை சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பாரத பிரதமரின் இலக்கு ட்ரோன் தொழில்நுட்பம். புதிய ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் 3 கோடி பேருக்கு லட்சாதிபதியாக்க வேண்டும் என்பது பிரதமரின் இலக்காக பயணிப்பதாக தெரிவித்தார். இது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் அவர்களுடைய இலக்கு இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜி, புதிய ட்ரோன் டெக்னாலஜி. இந்த புதிய ட்ரோன் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட 3 கோடி பேரை லட்சாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பது அந்த இலக்கோடு பயணிக்கிறார்கள். அதே போல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பார்லிமெண்ட்டில். நம்மளுடைய புது பாராளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தில் ஒரே ஒரு மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. அது நம்மளுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடான அந்த 33% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாகரிகமாக பேசினால் பதில் சொல்லலாம் என தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் காது மற்றும் பேச்சு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு முகாமை கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 26 நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனத்தை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவையும் கனிமொழி எம்பியையும் விமர்சனம் செய்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நாகரிகமாக பேசுபவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்றார். பிரதமர் தொடர் வருகை சிலிண்டர் விலை இல்லைங்க, சிலிண்டர் விலை முன்னாடியே குறைச்சிருக்க முடியும்னா குறைச்சிருக்கலாம். தேர்தல் வரக்கூடிய அந்த நேரத்தில் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் தினத்தன்னைக்கு சிலிண்டர் விலையை குறைக்கிறது என்னமோ மகளிருக்கு, பெண்களுக்கு சிலிண்டரை பற்றி மட்டும்தான் கவலை. மற்ற எதை பற்றி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். ஆனால் சமையல் அறையிலே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியும். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.